சவுதி அரேபியாவில் டீசல் டேங்கர் லாரி மீது பேருந்து மோதிய விபத்தில் இந்தியாவைச் சேர்ந்த 42 பேர் பலியாகியுள்ளனர். இந்த விவகாரத்தில் நடந்தது என்ன என்பது குறித்து விவரிக்க இணைந்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் கார்கே. ஓவர் டு யூ கார்கே. இன்று காலை வந்த அதிர்ச்சி செய்தி, சவுதி அரேபியாவில் இந்தியர்கள் உம்ரா பயணத்திற்கு சென்றவர்கள் டீசல் டேங்கரோடு அவர்கள் சென்ற பேருந்து மோதி 42 பேர் உயிரிழந்திருப்பதாக செய்தி வந்தது. இதில் பல கேள்விகள் ஏற்பட்டிருக்கிறது. அவங்க தெலுங்கானாவை சேர்ந்தவர்கள் அப்படின்ற முதல்கட்ட தகவலாக வருகிறது. எந்த இடம், எப்படி இந்த விபத்து நிகழ்ந்தது அப்படின்ற பல கேள்விகள் இருக்கிறது. இது பற்றி நம்மிடையே பேசுவதற்காக சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியன் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் திரு இர்ஃபான் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த விபத்து எப்போ நிகழ்ந்தது, இந்த விபத்து எப்படி நடந்தது, உங்ககிட்ட இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன சார்? வாழ்க வளமுடன். இந்த விபத்து காலையில நாங்க ஃபஜர் தொழுகைக்கு எழும்பணும் ஒரு அதிர்ச்சி செய்தியாக எங்களுக்கு கிடைத்தது. அதாவது நார்மலாக இந்த உம்ரா யாத்திரைகள் மக்காவில் தங்கி இருந்து அவருடைய உம்ரா பயணங்கள், அவருடைய கிரியைகளை முடித்துவிட்டு மதினாவுக்கு சென்று அங்கு ஒரு 4 தினங்கள் அவருடைய கிரியைகளை செய்வார்கள். அப்படி செல்லும் பொழுது போற வழியில் மதினாவுக்கும் மக்காவுக்கும் இடையில் பத்ர் என்று ஒரு வரலாற்று இடம் இருக்கிறது. அந்த இடத்தை அவர்கள் பார்த்துவிட்டு மதினாவுக்கு செல்வார்கள். அப்படி இரவு பார்த்து விட்டுட்டு செல்லும் பொழுது அந்த மக்காவுக்கும் மதினாவுக்கும் பத்ருக்கும் இடையில ஒரு மணி நேர டிராவல் தான். அந்த டிராவல்ல தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்குது. இந்த விபத்து பஸ் அந்த வழியாக சென்ற ஒரு பெரிய டேங்கர், டீசல் டேங்கர் லாரியில மோதியதுடன் உடனே ஒரு பெரும் தீ விபத்தாக பஸ் ஏற்பட்டு அந்த பஸ்ல மொத்தம் 43 பேர் பயணிச்சிருக்காங்க. பயணிச்சதுல 42 பேர் இறந்ததாக இதுவரைக்கும் தகவல் இருக்குது. ஒருவர் உயிர் தப்பிய ஒருவர் முகமது சொஹைப் அப்படின்னு சொல்லி, அவருடைய வயது 25. அவர் தீவிரமாக மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறாப்புல. அதுல இறந்ததுல 20 பெண்களும் 11 குழந்தைகள் என்ற தகவல்கள் இருக்குது. இந்த இடம் பத்ருக்கும் மதினாவுக்கும் இடையில இன்னும் ஒரு அரை மணி நேரம் டிராவல் பண்ணியிருந்தா அவங்க மதினா போயிருந்திருக்கலாம். அதற்கு முன்னாடி இந்த விபத்து ஏற்பட்டது. ஓகே, இந்த விபத்து பற்றிய செய்தி கிடைத்த உடனே மீட்பு படையினர் எல்லாம் போயிட்டாங்களா? கிட்டத்தட்ட ஒருத்தர் தவிர எல்லாருமே உயிரிழந்திருக்காங்க. இந்த விபத்தினுடைய கோரம் பத்தி என்ன சொல்றாங்க? அதாவது பஸ்ஸில் பயணித்த அனைவரும் கடுமையான டயர்ட்ல உறக்கத்துல இருந்திருக்காங்க. ஏன்னா அது ஆல்மோஸ்ட் இங்க உள்ள டைம் 11 மணிக்கு நடந்திருக்கு. சவுதி அரேபியா நேரப்படி 11 மணிக்கு நடந்திருக்கு. இந்திய நேரப்படி 1:30 மணி இருக்கும். அதனால பயணிகள் அனைவரும், அந்த யாத்திரிகள் அனைவரும் உறக்கத்தில் இருந்தனால ஒரு சடன் இம்பாக்ட். அவங்க போயிட்டு லாரி, இவங்க நார்மலா பஸ் ஒரு 80 கிலோமீட்டர் வேகத்துல இங்க போகும். அப்ப அந்த விபத்து ஏற்பட்டது சடனா இமீடியட் ஃபயர் அஃபெக்ட் ஆனதுனால பஸ்ல இருந்து யாரும் வெளியில வர முடியாத சூழல் ஏற்பட்டு அனைவரும் இறந்த சூழலாகிவிட்டது. அந்த பகுதியில உடனே மீட்பு பணிகள் எல்லாம் அந்த பகுதி மக்கள்கள், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தீயணைப்பு துறைகள் எல்லாம் விரைந்து தீய அணைக்கும் பணியில இறங்கினாங்க. பட் எல்லாம் உறக்கத்தில் இருந்த காரணத்தினால யாரும் வெளியில தப்பிக்கிறதுக்கு முடியல, ஒரே ஒரு சகோதரரை தவிர. இவங்கெல்லாம் எந்த மாநிலங்களை சேர்ந்தவங்க? பெரும்பாலானவங்க தெலுங்கானாவை சேர்ந்தவங்க அப்படின்றாங்க. ஹைதராபாத்ல இருந்து வந்ததா? எந்த மாநிலங்களை சேர்ந்தவங்கன்ற தகவல் கிடைச்சிருக்கா சார்? அதாவது சார் இப்ப இந்த உம்ரா ஆபரேஷன் அப்படின்னும் பொழுது ஒவ்வொரு பகுதியிலும் குழுவாகத்தான் வருவாங்க. அப்படி வந்த குழு தான் இவங்க ஒரு 40 பேர் கொண்ட ஒரு குழுவாக வந்தவங்க. அதனால இவங்க 40 பேருமே ஹைதராபாத்தை சேர்ந்தவர்கள். ஒரு உம்ரா கம்பெனி மூலம் அவங்க வந்திருக்கிறாங்க. வரும்பொழுது இந்த ஒரே குழு அவங்களுடைய மக்காவினுடைய கிரியைகளை முடிச்சுட்டு, அந்த உம்ராவுடைய கிரியைகளை முடிச்சுட்டு மதினாவில் போய் அவங்க மதினாவினுடைய இபாதத்துகளை செய்வதற்காக போகும்போதுதான் இந்த விபத்து ஏற்பட்டது. அதனால ஒரே குழுவை சேர்ந்தவர்கள் அதிகப்படியாக ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய. இதுல இந்திய தூதரகம் தொடர்புல இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ அங்க இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசியை சேர்ந்தவங்க, இந்த உயிரிழந்தவர்கள், அவருடைய உடல், இது தொடர்பாக அவசர கட்டுப்பாட்டு மையம் இதெல்லாம் திறக்கப்பட்டிருக்கா? எப்படி சார்? ஆமா சார், உடனே களத்துல இறங்கிட்டாங்க. நார்மலாக இந்த உம்ரா ஹஜ்ஜிக்கு வர்ற பயணிகளுக்கென்றே ஒரு தனியான 24 மணி நேர சேவை மையம் ஒரு தனியாக அதுக்குண்டான நம்பர், டோல் ஃப்ரீ நம்பரும் இங்க இருக்கு. நம்ம இந்தியன் கவுன்சிலேட் சார்பாக கொடுத்து 24 மணி நேரம் ஆன்சர் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் உடனே கட்டுப்பாட்டுக்கு இன்று இல்லைன்னா இன்றே அனைவருடைய உடலும் மதினாவில் அடக்கம் செய்வதற்கான பணிகள் நடந்துகிட்டு வருது.
இல்லை பொதுவாக இது மாதிரியான அப்ராட்ல வந்து உயிரிழப்பு அப்படின்றப்போ சொந்த ஊருக்கு உடல்களை கொண்டு வருவாங்க. இப்போ அங்கேயே உடல் அடக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கா? இப்போ உறவினர்களுக்கு தகவல் தெரிவிச்சிருப்பாங்களா? அது என்ன ப்ரொசீஜர் சார்? அதாவது சார் வந்து சவுதி அரேபியா பொறுத்தளவுல வந்து இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அதுவும் குறிப்பாக உம்ராக்கு வர்றவங்க வந்து இறந்தாங்கன்னா குடும்பத்தார்கள் 90% வந்து சவுதிலேயே அடக்கிறது தான் விரும்புவாங்க. ஏன்னா இது புனித பூமியாக இருக்கிறதுனாலையும் மக்காவிலையும் மதினாவிலையும் அவர்களுக்கான அந்த தொழுகை நடத்தப்பட்டு அடக்கப்படும் அப்படின்ற ஒரு விருப்பத்துக்காக இங்கேயே அடக்க சொல்லி தான் விரும்புவாங்க. இதை தாண்டி ஒரு சில பேர் எங்களுக்கு தாயகத்துக்கு வேணும் உடல் அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம இந்திய தூதரகம் மூலமாக அதற்குண்டான பணிகளை செய்து நல்லபடியாக தாயகத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. பட் இந்த விபத்தை பொறுத்தளவுல வந்து தீயில எல்லாரும் கருகி இருக்கிறதுனால அதிகபட்சமாக வந்து இவர்களுடைய அனைவருடைய உடலுமே ஒரே நேரத்துல மதீனாவுல தொழுகை நடத்தப்பட்டு அடக்கப்பட போறதாக தான் சூழல் இங்கே பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதை தாண்டி குடும்பத்தார்கள் வந்து எங்களுக்கு ஊருக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்திய தூதரகம் அதற்குண்டான வேலைகளையும் செய்வாங்க. பொதுவா இது போல உயிரிழந்தாங்க அப்படின்னா அவங்க உடலை கொண்டு வருவதில் வெளிநாடுகளிலிருந்து வரதுல கடும் சிரமம் இருக்கும். இப்போ இந்திய தூதரகம் நேரடி தொடர்பில் இருக்கு. ஒருவேளை அந்த சூழல் இருந்தது அப்படின்னா அவர்களுடைய உடல் இந்தியா வருவதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் சார்? சார் ஆக்சுவலா வந்து இப்ப இந்த காலகட்டத்துல வந்து அந்த மாதிரி ஒரு கடுமையான சூழல்கள் எதுவுமே இல்லை சார். வந்து அது ஆரம்ப காலகட்டத்துல தாயகத்துல இருந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களை வந்து தொடர்பு கொள்ள முடியாம இருந்த சூழல்னால அரசாங்க வழிகள்ல சுத்தி வரும் பொழுது லேட்டாக இருந்துச்சு. இப்ப நம்மள மாதிரி இந்தியன் வெல்ஃபேர் ஃபாரம் இன்னும் பல தன்னார்வலர்கள் உலகம் முழுக்க இப்ப இருந்து நம்ம இந்திய மக்களுக்கு மற்ற மக்களுக்கு பணிகள் செய்யறதுனால இப்ப நிறைய கேஸுகள் வந்து நம்மகிட்டே வரும். வந்து இந்த மாதிரி இறந்துருக்காரு, பணி செய்யற இடத்துல இறந்துருக்காரு அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்டுகள் இந்த அரசாங்கத்தினுடைய டாக்குமெண்ட்டுகளை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 3-4 நாட்கள்லயே இங்க உள்ள உடல்களை வந்து அனுப்பிடுவோம். அதற்கு வந்து நம்ம ஏர் இந்தியா மற்ற இண்டிகோ ஃபிளைட்டுகள்லாம் சப்போர்ட் பண்ணி ஊர்களுக்கு வந்துடும். இப்ப வந்து ஊருக்கு இறந்தவர்கள் உடலை அனுப்புற ரொம்ப கஷ்டம் இல்லை. ஒரு சில பாடிகள் ஆக்சிடென்ட் பாடி இல்ல சூசைட் கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா மட்டும்தான் தாமதிக்குமே தவிர மற்றபடி இயற்கை மரணங்கள் இப்படிப்பட்ட விபத்துகள்லாம் எந்த சிக்கலும் இல்லை, ஊருக்கு அனுப்பி வைக்கிறது. இப்ப இந்த விபத்தால உம்ரா பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதா? ஏதாவது அவர்களுடைய பயண திட்டங்கள்ல வந்து மாற்றம் இருக்குமா? எப்படி? இல்ல சார், இதுக்கும் மற்ற உம்ரா பயணிகளுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது போக இங்க இருக்கக்கூடிய சாலைகள் எல்லாம் மிக பெரிய சாலை. இப்ப பதர்ல இருந்து அவங்க மதீனாக்கு போகக்கூடிய சாலைகள்லாம் 3 வழி சாலை. இந்த விபத்து ஏற்படும் போது இதெல்லாம் கிளியர் பண்ணி இப்ப சாலைகள் அது பயணங்கள் போய்கொண்டே இருக்குது. இப்ப எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. அந்த சாலையெல்லாம் கிளியர் பண்ணி இப்ப பயணிகள் போய்கொண்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்ல பொதுவா வந்து இதே போல வந்து உம்ரா பயணம் மேற்கொண்டவர்கள் கடும் வெயிலால பலர் உயிரிழந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய நிகழ்வாக இது நடந்திருக்கிறது. இப்போ உம்ரா பயணம் வரக்கூடியவங்க அவங்களுடைய சேஃப்டி அப்படின்றதுல கூடுதலா என்ன விஷயங்கள் பார்க்கணும்? அதாவது சார் இங்க வந்து இந்த அரசாங்கத்தின் பிரகாரம் இந்த மாதிரி ஒரு 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய இந்த மக்கா டு மதீனா பஸ்ல 2 டிரைவர்கள் இருக்குன்றது கண்டிப்பான சட்டம். 2 டிரைவர்கள் இருக்கணும். இவங்க பாதுகாப்பை அதிகப்படுத்தி அது மாதிரி புதிய பஸ்கள் தான் பயன்படுத்தணும். நிறைய கட்டுப்பாடுகள் இந்த நிறைய அதை வரக்கூடிய பயணிகளுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருந்துடக்கூடாது. இப்போ ஊர்கள்ல இருந்து வரக்கூடியவங்க சில பேர் இங்க வந்து ஹோட்டல் கிடைக்காம குரூப் லீடர் ஹோட்டல் கொடுக்காம வெளியெல்லாம் அனுப்பிடுறாங்க. அப்படின்றதுக்காக ஹோட்டல் புக்கிங் பண்ணி அந்த டாக்குமெண்ட்லாம் சிஸ்டத்துல இருந்தா தான் உம்ரா விசாவை தருவோம் அப்படின்ற அடிப்படையில நிறைய புதிய அப்டேட்கள் பண்ணி வரக்கூடிய யாத்திரைகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்ற அடிப்படையில நிறைய திட்டங்கள் போடுறாங்க. அதை தாண்டி இரவனுடைய நாட்டம் இப்படிப்பட்ட ஒரு விபத்து இது கடந்த ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்பாக கடந்த ரமலான்ல இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு. ஆனா அது வந்து இங்க சவுதி அரேபியால இருக்கக்கூடிய மக்கள் யாத்திரை செய்யும் பொழுது நம்ம ஒரு அபகாண்ட ஒரு ஏரியாவில் இப்படிப்பட்ட ஒரு பஸ் தீ விபத்து ஏற்பட்டுச்சு. வந்து அதற்கு பிறகு இது 2வது தீ விபத்தாக இருக்கிறது. நன்றி திரு கீழை இர்ஃபான். மெக்காவில் இருந்து என்ன நடந்தது அப்படின்றத
அங்கே இருக்கக்கூடிய கள சூழல்களை விவரிச்சிங்க. இந்தியன் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய தலைவராக பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டீர்கள். இணைந்ததற்கு நன்றி. நேயர்களே, இந்த விபத்தானது மெக்கா பயணத்தை முடித்துவிட்டு அங்கிருந்து மதினாவுக்கு செல்லக்கூடிய வழியில் பசர் அப்படின்ற இடத்துல நடந்திருக்கிறது. ரெண்டுக்கும் இடைப்பட்ட மெக்காவிலிருந்து மதினாவுக்கு கிட்டத்தட்ட 460 கிலோமீட்டர் வருது. இது வந்து ரோடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3 வழி இருக்குது. 3 வழிகள்லையுமே சிறப்பான சாலைகள் இருக்குது அப்படின்ற விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. போயிட்டு வந்தவங்க சொன்னதும் சரி, திரு இர்ஃபான் அவர்கள் சொன்னதும் சரி, சாலையெல்லாம் சிறப்பாக தான் இருக்குன்னு. இது நம்முடைய நேரப்படி நள்ளிரவு 1:30 மணிக்கு நடந்திருக்கிறது. பெரும்பாலானவங்க தூக்கத்திலே இருந்ததால் அவங்க வந்து வெளியில் தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்ற விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறார். 43 பேர் இருந்தாங்க. இவர்கள் அனைவரும் தெலுங்கானாவை சேர்ந்தவர்கள், பலர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு தகவலை அவர் பதிவு செய்கிறாரு. ஒரே ஒரு நபர் மட்டும் உயிர் பிழைத்திருக்கிறார். இதில் உயிரிழந்தவர்கள் பெரும்பாலானவங்க உடல் கருகி விட்டது. அதனால் அவர்களுடைய உடலை எடுத்து செல்வது அப்படின்றது வந்து பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. பொதுவாக இந்த மாதிரி புனித பயணம் செல்கின்ற போது மெக்கா மற்றும் மெதினா இந்த இடங்கள் எங்கேயாவது உயிரிழப்பு ஏற்பட்டால் அங்கேயே அடக்கம் செய்வதற்கு தான் குடும்பத்தினர் விரும்புவாங்க. அதனால் அவர்களுடைய உடல்களை வந்து இந்தியா கொண்டு வருவதற்கான தேவை இருக்காது. குடும்பத்தினர் கேட்டுக்கொண்டால் மட்டும் அந்த ப்ரொசீஜர் இருக்கும். அதுவும் 3 நாட்களுக்குள்ள அவர்களுடைய உடல் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றாங்க. இப்போது தெலுங்கானாவில் அவசர கட்டுப்பாட்டு அறையும் திறக்கப்பட்டிருக்கிறது தலைமைச் செயலகத்தில். தொடர்ந்து இந்திய தூதரகம் தொடர்பில் இருக்காங்க அப்படின்ற தகவல்களையும் அவர் பகிர்ந்து கொண்டார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.